நாம பூலோகத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம். பூலோகத்துல நடைமுறையில என்ன இருக்குது? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு 2 குடும்பமும் சேருவதற்கான ஒரு நடைமுறை தான் வந்து திருமணம்ன்ற வைபவத்துல முடியுது. அப்படின்ற அந்த மாங்கல்ய தாரணம் ஆச்சுன்னா அதுதான் கல்யாணம். இப்படிங்கிற கருத்து தான் நம்மளுக்கு பொதுவா எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அந்த பொது கருத்து மெய்ப்ப வச்சுக்கிட்டு இங்க கல்யாணம்ன்றது இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் அது மட்டுமே கிடையாதான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆண் பெண் இது 2ம் சேர்ந்து ஒரு குடும்பங்கள் உறவுகள் உருவாகிறதுக்கு இது மட்டும் திருமண வைபவமே இல்லையா. இங்க என்ன நாம எல்லாரும் கருத்துல கொள்ளணும் அப்படின்னாக்கா, இங்க ஆண்மகனா வீரமா தைரியமா அப்படி ஒரு கம்பீரத்தோட ராஜாதி ராஜான்ற மாதிரி மன்னார் கோலத்துல வந்து வீட்டிருக்கிறாரே நம்ம பெருமாள். இவர் எப்பேற்பட்டவரான்னா ஒரு பரமாத்மா. அவர் வந்து பரமாத்மா. அந்த பரமாத்மாக்குள்ளதான் இந்த உலகத்துல 7 புவனத்துல இருக்கக்கூடிய சகல கோடி ஜீவராசிகளும், அதாவது 5 அறிவிலிருந்து புல்லு பூண்டிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் ஜீவாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு சொந்தமானதுதான் இந்த எல்லா ஜீவாத்மாவும். பிரிஞ்சு போச்சு. கடைசியில ஒண்ணு போய் சேர்ந்தே ஆகணும். அது சேர்ந்தே ஆகணும். அது இந்த ஜென்மத்திலயோ அடுத்த ஜென்மத்திலயோ இன்னும் 10 வருஷத்துலயோ அது கணக்குதான் முன்ன பின்ன இருக்குதே தவிர இந்த பரமாத்மா கூட கண்டிப்பா ஐக்கியமாகையே ஆகணும். அப்படி ஐக்கியமாகறதுக்கு அது எப்படி ஐக்கியமாகுதுன்னா, அதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டா நமக்காக ஏற்கனவே ஐக்கியமான தாயார் கீழே நம்மளுக்காக இறங்கி வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வழி காமிக்கிறாங்க.